ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம நெயில் பாலிஷை வச்சு தான் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மணி சேவிங் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்ககிட்ட நெயில் பாலிஷ் கட்டியாக இருந்துச்சுன்னா 30 செகண்ட் ஃப்ரீசரில் வச்சு எடுங்க, தண்ணி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும், இது அங்கங்கே பார்ப்பீங்க, அதில் எறும்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வர்ற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு நல்லா கொஞ்சம் கொத்தாக வச்சுட்டிங்கன்னா அது காஞ்சிட்டு அந்த இடத்துல எறும்பே வராதுங்க. என்ன தான் ஒயிட் சிமெண்ட் வச்சாலும் அந்த இடத்துல எறும்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி கிச்சனு எங்கெங்கே நீங்கள் இந்த ஹோல் பார்க்குறீங்களோ நெயில் பாலிஷை வைங்க, எறும்பே வராது. டிப் நம்பர் 2, நம்ம மசாலா ஐட்டம், இந்த மாதிரி மளிகை ஜாமான் இதெல்லாம் நம்ம நேம் எழுதி ஒட்டுவோம் இல்லையா, அதுக்கு அந்த நேரத்தில் பார்க்கல செல்லோ டப் தேரணும், இல்லை வேறு ஏதாவது கம் இது மாதிரி தேவைப்படும். கம்மெலாம் கூட பாட்டிலில் வச்சு ஒட்ட முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட நெயில் பாலிஷ் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் வச்சுருப்பாங்க. அந்த நெயில் பாலிஷை வச்சு நீங்கள் ஒயிட் பேப்பரில் எழுதி நீங்கள் ஸ்டிக்கர் பண்ணி கொஞ்சம் நேரம் காஞ்சிட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், சீக்கிரமாகவே ஒட்டிக்கும். காஞ்சிச்சுன்னா நல்லா ஒட்டிக்கும். திரும்பவும் பாட்டிலில் அசிங்கமாக இருக்குமே நீங்கள் நினைக்க தேவையில்லை. அது லைட்டாக நீங்கள் வச்சு சொரன்னாலே வந்துடும், இல்லை ரிமூவர் போட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டு எடுத்தாலே அது வந்துடும். உங்களுக்கு இது மாதிரி எதில் நீங்கள் இதை ஒட்டணுமோ எல்லாத்துலேயும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஸ்விட்ச் பாக்ஸ் ரெகுலேட்டர், ஃபேனில் இருக்கும் இல்லையா அந்த ரெகுலேட்டர், மிக்சியில், கேஸ் அடுப்பில் இருக்கிறது சீக்கிரமாக அது மார்க் அடிஞ்சிடும். அந்த நேரத்தில் நீங்கள் நெயில் பாலிஷ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ஃபேன் சுவிட்ச்னா நீங்கள் நெயில் பாலிஷ் வச்சு எஃப்னு எழுதிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் நீங்கள் ரிமூவர் போட்டால் ஈஸியாக வந்துடும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளிப் பாருங்கள், அந்த இடத்துல ஸ்டோன் கிடையாது, நான் நெயில் பாலிஷ் வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கிளிப்பாக இருந்தாலும் சரி, எதில் உங்களுக்கு ஸ்டோன் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கான கலர் அவைலபிளாக இருக்கும் இல்லையா, அந்த நெயில் பாலிஷ் வாங்கி நீங்கள் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோன் இருக்குது அதை ஒட்டணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் நெயில் பாலிஷ் வச்சு அந்த ஸ்டோனை வச்சும் ஒட்டிக்கலாம், ரொம்ப நல்லாவே ஒட்டிக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பலில் கூட நம்ம இது மாதிரிலாம் நிறைய பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, கொலுசு பாருங்கள். கொலுசில் இந்த மாதிரி கலர்ஸ் வச்சுருப்பாங்க, அது விழுந்துடும். அப்போ நம்ம நெயில் பாலிஷ் வச்சு அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். சுத்தமாக போகவே போகாது. நம்ம இந்த கொலுசு இருக்குது, திரும்பவும் அதை பாலிஷ் பண்ணுவோம் இல்லையா, ஒயிட் பண்ணக்குள்ளே எல்லா கலர்ஸும் போயிடும். நம்ம திரும்பவும் அதை வாங்கிட்டு நெயில் பாலிஷ் வச்சு ஃபில் பண்ணி நம்ம காலில் போட்டுக்கலாம். சுத்தமாக தெரியவே தெரியாது, நெயில் பாலிஷ் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அழகாக இருக்குது பாருங்கள். உங்ககிட்ட நெயில் பாலிஷ் கலர்ஸ் இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே மேட்சிங்காக வைக்கலாம். என்கிட்ட இருக்கிறது இந்த 3 கலர் தான், நான் அதை வச்சு தான் ஃபில்லப் பண்ணி எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 6, இந்த மாதிரி நிறைய வளையல், கண்ணாடி வளையல் நம்மக்கிட்ட இருக்கும், போட்டிருப்போம். ஆனால் நடுவில் இருக்க அந்த கோல்டு கலர் மங்கிடும், மங்கினவனே நம்ம தூக்கி போட்டுருவோம். அவ்வளோதான், அந்த வளையல் பார்க்க பழசான மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் உங்ககிட்ட இருக்க நெயில் பாலிஷ் எந்த கலராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணக்குள்ள அந்த வளையல் ரொம்ப புது வளையல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளைன் வளையலே வாங்கி உங்ககிட்ட ஒரு 3 கலர்ஸ் நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீங்கள் பிளைன் வளையல் ஒரு 20 ருபீஸ்க்கு வாங்குவீங்கன்னா நம்மளால் அது 60 ருபீஸ் 100 ருபீஸ் கூட அது பார்க்குறவங்க நீங்கள் இவ்வளோ தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நிறைய டிசைன் மேக் பண்ணலாம். இந்த வளையல்லாம் பாருங்கள், அந்த இடத்துல கோல்டு கலர் போயிடுச்சு, அதனால் நான் கோல்டு கலர் நெயில் பாலிஷ் வைக்கிறேன். நான் இது போட்டுக்கிட்டே இருந்தால் சுத்தமாக வீணாகாது. பாருங்கள், புது வளையல் மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது போகவே போகாது. நம்ம கடையில் வாங்கிட்டு வரோம், போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்ச நாள் அந்த கோல்டு கலர் போயிடும், ஆனால் இது போகவே போகாது. ரொம்ப சூப்பரான டிப்ஸாக இதுவும் ஒன்று இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7,
உங்ககிட்ட பாத்திரம்லாம் இருக்கும், ஆனால் சிலது வந்து லைட்டாக மைன்யூட்டாக ஓட்டையாக இருக்கும். அதை தூக்கி போட நமக்கு மனசே வராது. நல்லா இருக்கே என்ன ஓட்டையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, அலுமினியம் பாத்திரமாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அந்த நேரத்தில் ஓட்டை இருக்க இடத்துல நம்ம நெயில் பாலிஷ் வச்சு நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம எது ஊற்றி வச்சாலும் லீக்கே ஆகாது. ஆனால் என்ன ஒன்றுனா, அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ண முடியாது. சூடு பண்ணால் நெயில் பாலிஷ் வந்து மெல்ட் ஆகிடும்ல, உருகிடும். அதனால் சூடு பண்ண முடியாது. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது காயறது கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி ஓட்டையெல்லாம் நீங்கள் நெயில் பாலிஷ் ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பாத்திரத்தை நம்ம தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து சில்வர் பாத்திரத்தில் ஓட்டை விழ வாய்ப்பு இல்லை. அலுமினியம் பாத்திரத்தில் தான் இந்த ஓட்டையெல்லாம் வரும். அதையும் நீங்கள் ஈஸியாக இந்த நெயில் பாலிஷ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8. நம்ம நெயில் பாலிஷ் வச்சுருப்போம். வச்ச உடனே காயறதுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் ஜில்லுன்னு எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் நேரம் நம்ம கையை வச்சு எடுத்தோம்னா நெயில் பாலிஷ் சூப்பராக காஞ்சிடுங்க. சில டைம் நமக்கே பொறுமை இல்லாத வச்சதுக்கப்புறம் தொட்டு பார்த்து நம்ம கையில் இருக்க ரேகை தான் அதில் ஒட்டிக்கிட்டு நெயில் பாலிஷ் வந்து வச்சதே நல்லா இல்லாத மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டிப் நம்பர் 9. இந்த மாதிரி குஷி கிளிப் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்காங்க. பிளாக் கலர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போது அந்த பிளாக் கலர்லாம் சீக்கிரமாக அது போயிடும். அது மேலே இருக்கிறது எல்லாமே உறிஞ்சிட்டு வந்துடும். அப்போ நீங்கள் நல்லா அதை வந்து ஒரு ஸ்டாண்டிங் பேப்பர் வச்சு நல்லா தீத்திக்கிங்க. இல்லைனா உங்ககிட்ட வேறு ஏதாவது பஞ்சு கிஞ்சி இருந்தால் நீங்கள் வச்சு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட எந்த நெயில் பாலிஷ் கலர் இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு கோட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கோட் அப்ளை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதை திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10. நம்ம இந்த மாதிரி பொட்டோட கவர் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணது இல்லை, அதனால் ஒரு ஓரத்தில் நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி சாதா ஸ்டிக்கர் போட்டிருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட என்ன நெயில் பாலிஷ் இருக்கோ அதை வந்து அது மேலே வச்சுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சோம்னா நம்ம என்ன கலர் நெயில் பாலிஷ் வச்சுருக்கோமோ அந்த கலர்லேயே அந்த பொட்டு இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட இந்த பொட்டை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ளூ கலர் பொட்டு அப்படியே தெரியுது பாருங்கள். ரெட் கலரும் நான் வச்சுருக்கேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் ஒன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.